குடும்பம் ஒற்றுமையாக வாழ என்ன வழி? என் சொந்த கருத்தை நீங்க பேசுறதா நினைக்க வேண்டாம் தயவுசெய்து. 2000 வருடங்களுக்கு முன் வள்ளுவ பெருமான் சொன்னது. ஒரு குடும்பத்தில பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா குடும்பம் எல்லாமே ஒற்றுமையா வாழணும். இதற்கு என்ன வழி? சார் சமுதாய மக்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதியவர். அவருக்கு தெரியாதா ஞானிக்கு? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இல்லறவையல், அப்புறம் அரண் இல்லறவியல், அப்புறம் வாழ்க்கை துணை நலம், மனைவியின் பெருமை, அப்புறம் புதல்வரை பெறுதல், பிள்ளைகளை பெறுறது, அப்புறம் அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் வச்சார். இதெல்லாம் சத்தியமாக புரிந்து கொள்ள உலகம் மக்கள் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சார். பல குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த குடும்ப பிரச்சனையை எப்படி சார் தீர்க்கிறது? சத்தியமாக ஒருத்தனுக்கும் தெரியாது. திருக்குறளில் பரிமேலழகர் உரையிலக்கணம் படித்தா எல்லாம் புரிஞ்சு போயிடும். அன்புடைமை நம்மளை பிள்ளையோ அப்பா அம்மாவோ யாரோ அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையை திட்டுறாங்க, அவன் முகத்திலேயே முழிக்கக்கூடாது, அவனை வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. அவன் எத்தனை தடவை நம்மளை அடித்தாலும் சரி, எவ்வளோ கேவலமாக திட்டினாலும் சரி, உங்கள் சுயமரியாதையை இழந்துருங்க. போயிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. டெய்லி போங்க உங்கள் வீட்டுக்கு. ஒருத்தன் அடித்தே போடுறான் உறவினர், அவன் வீட்டுக்கு போயிட்டே இருங்க. சீச்சி இவனையா நம்ம அடித்தான், இவனையா திட்டினான், எவ்வளோ திட்டி நம்ம வீட்டுக்கு வரானே, பார்த்துட்டு பேசிட்டு போகிறானே, நம்ம செய்தது தவறுன்னு அவன் உணர்ந்து கொள்வான். இதற்கு என்ன அன்புடைமை? அன்பை வளர்க்கறதுக்கு தான் சார் இந்த உடம்பே வள்ளுவர் பெருமான் சொல்கிறது. மற்ற ஜீவராசிகள் மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஆத்மா படுத்தி மிருகம் மாதிரி வாழ வைக்க வேண்டியதானா? எல்லா கடவுளும் அதான் சார் சொல்கிறார். அன்புடைமை என்னான்னு விளக்கம் தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். குடும்பத்தில் மொத்த பிரச்சனையும் தீர்வதற்கு கோர்ட்டுக்கு போனாலும் நடக்காது. எத்தனை வருஷம் பஞ்சாயத்து நடத்தாலும் நடக்க முடியாது சார். உங்களுக்கு பல கோடி ரூபா சொத்தை ஏமாத்தினா கூட சரி, அப்பா நீயே சொத்தை வச்சுக்க, எனக்கு வேணாம், நான் வாழ்கிறது கொஞ்ச காலம், பாப்பா ஒற்றுமையாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், குடும்பத்தோட பேரன் பிள்ளைகள் பேசிகளோட சந்தோஷமாக இருக்கும் என்று நினச்சி ஒருவன் அந்த குடும்ப தலைவன் போராடினால் போதும், அந்த குடும்பத்தில் சீச்சி பேர்பட்ட மனிதன் அப்படின்னு ஒற்றுமையாக வாழ்வாங்க சார். அதுதான் அன்புடைமை. அன்புடைமை செய்வதற்காக அந்த ஆத்மா மனித உடம்பே பெற்றது வள்ளுவ பெருமான். இல்லைன்னா அன்புடைமை ஒன்று இல்லைன்னா மற்ற ஜீவராசிகள் மரம் செடி கொடிகள் போல நம்மளை வாழ வைத்திருப்பான். இந்த அன்புங்கிறது லவ், காதல், அப்புறம் பாசம், இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு